அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு மனசில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும், சிலருக்கு குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள். அப்படி சின்ன குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தாங்க வரும். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கு எவ்வளவோ நிறைய பேர் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், கோவிலுக்கு போவோம், நம்ம சாமிக்கிட்ட போய் நம்ம நின்று புலம்பிட்டுலாம் வந்திருக்கோம். அப்படி எதுவுமே இல்லாமல், பூஜைகள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, வேறு கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நீங்கள் ரெகுலராக நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம், உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீர்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையானது காஞ்சி மகா பெரியவாளே சொன்ன அற்புதமான வார்த்தை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கு, ஒவ்வொரு இந்த கஷ்டமான நாட்கள் நம்ம சந்தோஷமாக மாறுவதற்கு காஞ்சி மகா பெரியவா சொன்ன அற்புதமான மந்திரம் தாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்படி இந்த ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், எப்படி சுகமாக மாறும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கத்தோடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகா பெரியவா அவங்களுடைய வாயாலே ஒரு பக்தருக்கு உபதேசித்த மந்திரம் தான். ஏன்னா ரொம்ப நாளாக ஒருத்தங்க வாழ்க்கையில் தீராத ஒரு கஷ்டத்தில் இருந்து நமக்கு அதற்கு எப்படியாச்சும் அதில் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவாளை பார்க்க வந்திருந்தாராம். அப்போ தனக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை எல்லாம் பெரியவாவுடைய பாதத்தில் இறக்கி வச்சுருக்காங்க. மகா பெரியவா தன்னுடைய பக்தன் சொன்ன கஷ்டங்களை எல்லாத்தையுமே அமைதியாக அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கடைசியாக மகா பெரியவாளே அந்த பக்தருடைய காதில் இந்த மந்திரத்தை சொல்லி உபதேசம் செய்துள்ளார். காலையில் எழுந்திரிச்சு டெய்லி 3 முறை இந்த மந்திரத்தை மட்டும் நீ சொன்னால் போதும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த காஞ்சி மகா பெரியவா வாயாலே உபதேசம் செய்த மந்திரத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு காலையில் குளிக்க தேவையில்லை, ஒரு பூஜை பண்ணணும், விளக்கு வைக்கணும், அப்படி எதுவுமே தேவையில்லைங்க. எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம வேலையை கைகால் முகம் மட்டும் கழுகிட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாரை வேணாலும் நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீரணும், இல்லாட்டி அந்த நாளானது நமக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் அம் பகவக, அம் பகவக, அம் பகவக. நிறைய இடத்துல அம்பகவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த அம் பகவகங்கிறது தான் சரியான உச்சரிப்பு. அதனால் நம்ம மந்திரங்கள் சொல்கிறப்ப அம்பகவக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா கண் முழித்த உடனே இப்படி கைகள் முகம் மட்டும் கழுகிட்டு அப்படியே நீங்கள் பெட்டில் இருந்த மாதிரி கூட இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். இப்போ காலையில் நம்ம சொல்ல மறந்துட்டேங்க, நாங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு இது மாதிரி போயிட்டோம், அங்கே வச்சு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். எப்போ எந்த சிச்சுவேஷன், இப்போ ஏதாவது ஒரு நெருக்கடி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாச்சும் நமக்கு அந்த இடத்துல உதவிகள் செய்வார்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை எந்த இடத்துல எப்போ வேணாலும் யார் வேணாலும் உச்சரிக்கலாம். இதில் எந்தவித தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அம் அப்படின்னா ஒரு மங்கள வார்த்தை, பகவ அப்படின்னா பகவானை குறிப்பதற்கான அர்த்தம். இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து நமக்கு நிச்சயமாக பலவித நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் தீர்க்கும், நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தை டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல நல்ல மாற்றங்கள் இது எல்லாம் கிடச்சதுன்னு. நிச்சயமாக இந்த பெருமைகள் எல்லாமே நமக்கு இந்த மந்திரம் கொடுத்த காஞ்சி மகா பெரியவாளே போய் சேரும். நிச்சயம் காஞ்சி மகா பெரியவாளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். அப்போ பெரியவாவுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த மந்திரத்துடைய பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்த்துங்க.
நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் காஞ்சி மகாபெரியவாளை போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை பதிவிடுங்க. நிச்சயம் காஞ்சி மகாபெரியாவுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே இருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.